ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இன்றைக்கி நாம் என்னோட கோல்டு ஃபிங்கரிங் கலெக்ஷனோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நான் லலிதா ஜுவல்லரியில் வாங்கின ரிங். இந்த ரிங்கோட வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2.6லேருந்து 2.7 கிராம்ஸ்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்டோனோட சேர்த்து. எக்ஸாக்ட் வெயிட் எவ்வளோன்னு எனக்கு சரியாக தெரியல. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அமெரிக்கன் ஸ்டோன்ஸ் வச்சு செட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் காஸ்டிங் டிசைன் தான், அதனால் இது கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். இந்த ரிங் நான் ஓல்டு கோல்டு போட்டுட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது கூட இன்னொரு ரிங், அதுக்கப்புறம் ஒரு பேங்கிள் ப்ரேஸ்லெட், அப்புறம் ஒரு இயரிங், மொத்தம் இதோட சேர்த்து ஒரு 4 ஐட்டம் பார்த்திங்கன்னா ஓல்டு கோல்டை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இது வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து நான் வேஸ்டேஜ் நான் வந்து கட்டி எடுத்துருக்கிறேன். ஐ திங்க் இதுக்கு வந்து வேஸ்டேஜ் ஒரு 14% போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு ரெடி கேஷ் பர்ச்சேஸ் மாதிரி தான். ஐ திங்க் இது 2021 பர்ச்சேஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி லலிதா ஜுவல்லரியில் என்னோடய ஃபஸ்ட்டு பர்ச்சேஸாக இருக்கும் இந்த ரிங்கு, அதுக்கப்புறம் இது கூட சேர்த்து எடுத்த ரிங்கெல்லாம். அப்போ இந்த மாதிரி அழகழகான பீகாக் டிசைன்லலாம் கலர் கலர் ஸ்டோன் வச்சு நிறைய ஃபிங்கர் ரிங்ஸ் வச்சுருந்தாங்க. இப்பயுமே இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜிஆர்டியில் நான் வாங்கின ரிங். இதுவுமே இந்த சிட்டு போட்டு எடுத்த ரிங்கில் ஒரு ரிங் தான் இது. இதோட வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3.42 கிராம்ஸ் ஸ்டோன் வெயிட்டோட சேர்த்து, அதாவது 3 கிராம் 420 மில்லிகிராம். இதோட ஸ்டோன் வெயிட் மட்டும் 180 மில்லிகிராம் வந்தது. ஸோ இந்த கோல்டு வெயிட், இந்த ரிங்கோட கோல்டு வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 கிராமும் 240 மில்லிகிராம் இருந்தது. ஆனால் பார்க்க அப்படி தெரில, ஏன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா காஸ்டிங் மாடல் தான். ஸோ ஸ்லிம்மாக இருக்கும், ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஸ்டோனுக்கு ஆசைப்பட்டு நான் இந்த ரிங்கை எடுத்துட்டேன். ஒரு மாதிரி லாவெண்டர் பிங்க் கலரில் ஆர்டின் ஷேப்பில் இருக்கும் அந்த ஸ்டோன். ஒரே ஒரு ஸ்டோன் தான். இந்த ஸ்டோனோட வெயிட் மட்டும் 180 மில்லிகிராம் வந்தது. இந்த ஸ்டோனுக்கு 495 ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்க, ஸ்டோனுக்கு மட்டுமே. ஸோ இது வந்து நான் 2021 ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதும் ஜிஆர்டியில் சிட்டு மூலமாக பர்ச்சேஸ் பண்ண ஒரு ரிங் தான். இந்த ரிங் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கும். அம்ப்ரெல்லா ரிங்குன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கு இந்த மாடலில் இந்த ரிங் மட்டும்தான் இருந்தது. எனக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன், அம்ப்ரெல்லா பேட்டர்ன் ரிங்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். கோல்டில் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ ஜிஆர்டியில் இந்த மாடலில் இது ஒன்று தான் இருந்தது. ஸோ இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது, ஆனால் அழகாக இருக்கும். இதோட வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4.25 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக 4.246 கிராம்ஸ், அதாவது 4 கிராமும் 246 மில்லிகிராம் இருந்தது. அரை சவரனுக்கு கொஞ்சம் கூட, அப்படி தானே. ஃபுல்லாக கோல்டு தான், ஸ்டோன் எதுவுமே இல்லாமல் ஃபுல் கோல்டாக இருக்கும். எப்படி இருக்குது இந்த ரிங், நல்லா இருக்கா? அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது, ஐயோ எம்டி பாக்ஸ். ஏன்னா இந்த பாக்ஸில் உள்ள ரிங் வந்து பேங்க்கில் ஈடில் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 ரிங்ஸ் வந்து பேங்க்கில் ஈடில் இருக்குது. நான் முடிஞ்சால் ஃப்யூச்சரில் அதை திருப்பிட்டு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கசானா ஜுவல்லரியில் வாங்கின ஒரு ரிங். இந்த ரிங் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த ரிங்கை வந்து என்னோடய பர்த்டே விலாகில் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த ரிங் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.5 கிராம்ஸ், 3.5 கிராம் கரெக்டாக இதோட வெயிட்டு. இது வந்து இந்த நெளிவு மாடல், இல்லைனா வங்கி மாடல்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு மாடல் இது. அதிலே ஒரு ஆன்டிக் டச் கொடுத்துருக்காங்க. சென்டரில் லக்ஷ்மி உருவம் பதிச்சிருக்கோம். அண்டு கீழே வந்து ஒரு 3 முத்து தொங்குது பாருங்கள், அது ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இதில் ஸ்டோன்ஸ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு எனாமல் வச்சு லைட்டாக கார்னர்ஸ்லலாம் கலர் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ரீன் கலர் அண்டு ரெட் கலரில் எனாமல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த ரிங் என்னோடய ஒரு ஓல்டு ஸ்டட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஸ்டட்டில் வந்து திருக்கு லூஸ் ஆகிடுச்சு, அது சரி பண்ண முடியாதுங்கிறதுனால அதை போட்டுட்டு இந்த ரிங் வந்து எடுத்தேன். ஸோ இதுக்கு நான் வேஸ்டேஜ் பே பண்ணியிருக்கேன்.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜிஆர்டியில் வாங்கின ஒரு ரிங். இந்த ரிங்கோட வெயிட் எவ்வளோ பார்த்திங்கன்னா 3.3 கிராம்ஸ் இருந்தது. இது வந்து நான் ரெடி கேஷில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது போன வருஷம், அதாவது 2023 நியூ ஃபினான்ஷியல் இயர் இருக்கு இல்லையா, ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த ரிங் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ரிங் நான் ஏன் ரெடி கேஷில் வாங்கினேன் அப்படின்னா, போன வருஷம் ஏப்ரல் மாதம், அதாவது 2023 ஏப்ரலில் எங்கள் பெரியப்பா வந்து ஒரு தட்டுச்சீட்டு ஒன்று பிடிச்சாங்க. அதாவது மந்த்லி 1000 ரூபா கட்டுற மாதிரியான ஒரு தட்டுச்சீட்டு. அதில் மொத்தம் 16 புள்ளி இருந்தோம். அதில் முதல் குழுக்கல்லே என்னோட பேர் விழுந்துருச்சு. ஸோ அந்த 16,000 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சீட்டோட ஞாபகமாக ஏதாவது கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஜிஆர்டிக்கு போயிருந்தேன். அப்போ இந்த ரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ரிங் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி, ஓகே, இதை நம்ம வந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இதோட வெயிட், கோல்டு வெயிட் மட்டும் பார்த்திங்கன்னா 3 கிராம்ஸ். இந்த ஸ்டோன்ஸோட வெயிட் பார்த்திங்கன்னா 300 மில்லிகிராம் இருந்தது. ஸோ இந்த 3.3 கிராம் மோதிரத்துக்கு நான் அப்போவே 21,000 பே பண்ணேன். அப்போ வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜெலாம் எவ்வளோ வந்திருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி பார்த்துக்காங்க. ஸ்டோனுக்கே வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணாங்க ஜிஆர்டியில். சரி, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரியான மாடல்ஸ்லாம் எப்போயாவது தான் வரும். அதுவும் நம்ம கைக்கு ஃபிட் ஆகுறது, அதாவது நம்ம விரலுக்கு ஃபிட் ஆகுறது வந்து ரொம்ப ரேராக இருக்கும். சரி, கரெக்டாக என்னோடய மிடில் ஃபிங்கரில் வந்து ஃபிட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி லாங் ரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மிடில் ஃபிங்கருக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வாங்கிட்டேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசியாக நம்ம பார்க்க போகிறது லலிதா ஜுவல்லரியில் நான் வாங்கின ஒரு ரிங். இந்த ரிங்கோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.980 கிராம்ஸ். அதாவது 6 கிராமுக்கு 20 மில்லிகிராம் கம்மியாக இருந்தது. ஸோ ஃபுல்லுமே ஸ்டோன் வச்சுருக்கோம். அழகான ஒரு பீகாக் டிசைனில் இருந்தது. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லும் ஸ்டோன்ஸ் தான் இருக்கும். இதோட ஸ்டோன் வெயிட் மட்டும் பார்த்திங்கன்னா 500 மில்லிகிராம் இருந்தது. அதாவது 1/2 கிராம் ஸ்டோனோட வெயிட் இருந்தது. மீதி வந்து 5.480 மில்லிகிராம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட வெயிட் இந்த மோதிரத்தில். எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் சொன்னேன் இல்லையா, ஓல்டு கோல்டு போட்டு ஒரு 4 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணன்ட்டு, அதில் உள்ள ரிங் தான் இது. இது லலிதா ஜுவல்லரியில் என்னோடய ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ். ஓல்டு கோல்டு போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்ததில் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் இது. கல் வச்ச நகைகள் எடுக்கவே கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் ஒரு சில ரிங்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கல் வச்சது தான் அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் எடுத்துட்டேன். இந்த ரிங் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ரிங்கும் கூட. இதுக்கு மேட்சாக என்கிட்ட ஒரு பேங்கிள் ப்ரேஸ்லெட்டும் இருக்குது. அதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.5 கிராம்ஸ் வந்தது. அதே இந்த வீடியோட எண்டில் காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, என்னோடய ஃபிங்கர் ரிங் கலெக்ஷன் இதோட முடிஞ்சது. இன்னும் ஒரு 2-3 ரிங்ஸ் வந்து பேங்க்கில் அடகில் இருக்குது. அதை திருப்புறப்போ நான் தனியாக வீடியோ போடுறேன். இதுதான் இந்த ரிங்குக்கு மேட்சாக நான் எடுத்த பேங்கிள் ப்ரேஸ்லெட். இதோட வெயிட் தான் 9.5 கிராம்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தை நான் 2005 ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னா உங்கள்கிட்ட கிலோ கணக்கில் நகை இருக்குன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய சேலரியே ஜஸ்ட்டு 2000 தான் ஒரு மாதத்துக்கு. வெறும் 2000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். ஆனாலும் அந்த சம்பளத்தில் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிராம் கணக்கில் நான் வந்து நகைச்சீட்டில் சேர்ந்து நகை எடுப்பேன். அப்பயுமே பார்த்திங்கன்னா மோதிரம், கம்மல் இந்த மாதிரி தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. அப்போ நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்ததுனால என்னோடய 2000 ரூபா சம்பளத்தில் என்னோடய தனிப்பட்ட செலவுகள்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். அதாவது பஸ் ஃபேர், அதுக்கப்புறம் என் பையனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், அது போக ஒரு சின்ன அமௌண்ட்டை கோல்டு சிட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணினேன். அப்போ கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா வெறும் கிராமுக்கு வந்து வெறும் 400 ரூபா 450 ரூபா தான் இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூடி இருக்குன்னு. அப்போ நான் எடுத்த சின்ன சின்ன தங்க பொருட்கள்லாம் இப்போ என்கிட்ட கிடையாது. குடும்ப பொருளாதார சூழ்நிலை காரணமாக அடகு வச்சு திருப்ப முடியாமல் விட்டுட்டேன். அதெல்லாம் மூழ்கி போச்சு. இந்த அளவுக்கு கோல்டு ரேட்டு கூடுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எப்படியாவது வட்டி கட்டி காப்பாற்றி வச்சுருக்கலாம். அப்போல்லாம் தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பற்றி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் நாலேஜ் கிடையாது. நானாக தான் பேப்பரில் வர விளம்பரத்தை பார்த்தும் டிவியில் வர விளம்பரத்தை பார்த்தும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்தேன்.
ஃபஸ்ட்டு நான் நகை சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்த ஜுவல்லரி ஷாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி டவுனில் இருந்த எம்ஹெச் ஜுவல்லர்ஸ்னு ஒரு ஷாப். அதில் தான் நான் முதல்ல தங்க நகை சேமிப்பு திட்டத்திலே சேர்ந்தேன். இப்போ அந்த ஜுவல்லரி ஷாப் அங்கே இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம ஊருக்காரங்க திருநெல்வேலிக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு தெரியப்படுத்துங்கப்பா. அதுக்கடுத்து ரெண்டாவதாக நான் நகை சேமிப்பு திட்டம் சேர்ந்த ஜுவல்லரி எதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா கோல்ட் ப்ளஸ். இப்போ டனிஸ்கா மாதிரி இருக்கு இல்லையா, அதில் தான் நான் ரெண்டாவது ஜுவல்லரி ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு லாங் இன்டர்வல். அதுக்கப்புறம் 2014 மறுபடியும் மலபார், ஜாய் அலுகாஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஜிஆர்டி, கசானா, லலிதா, அப்படி கண்டினியூ ஆகிட்டே வருது. இப்படிலாம் சிறுக சேர்த்த நகைகள் எங்களை பெரிய பெரிய பொருளாதார நெருக்கடியிலேருந்து காப்பாற்றிருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக நகை சேமிப்பு திட்டத்து மூலமாக தங்க நகை எடுங்க மக்களே. அவ்வளோதான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.